கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நிறைய நேரங்கள்ல நம்ம டிப்ரெஷனுக்குள்ள கடந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். இந்த வார்த்தையை நம்மள அநேகம் பேர் அநேக முறை நாமும் அதை உபயோகப்படுத்தி இருப்போம், மற்றவர்களிடத்துல இருந்தும் நம்ம கேட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, ரொம்பவும் கடினமான சூழல்களுக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நாம் அதையே சிந்திச்சு நம்மளுடைய மூளையில அதிகமா பிரஷர் ஆகி நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம சாதாரணமாக இல்லாதபடிக்கு வித்தியாசமான முறையில எதையும் செய்கிறதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக, எதிலுமே ப்ராப்பரா போக்கஸ் பண்ணி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாதவர்களாக நாம் மாறி போகிறோம். இந்த டிப்ரெஷன் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்மளுடைய மனதில் போட்டு நாம் சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த டிப்ரெஷன் என்கிற இந்த காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அதாவது மன அழுத்தத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒரு விதமான பயம் நம்மளுடைய மனசுக்குள்ள எப்பொழுதும் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையை தான் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி நாம் டிப்ரெஷன்ல இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கான தியானத்துல நாம பார்க்க போகிறோம். ஒருவேளை நாம் இப்படி டிப்ரெஷன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக நான் இன்னும் கடந்து போகல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல நம்மை அறியாமையே நம்ம ஒரு காரியத்தை, நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதனுடைய அந்த நுழைவாயில தான் இருக்கிறோம் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. நம்ம 3 காரியங்களை வேதாந்தத்துல இருந்து நாம் படிக்க போகிறோம். இந்த டிப்ரெஷன்ல இருந்து, மன அழுத்தத்துல இருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதற்காக. சரியா? என்னோடு கூட நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. முதலாவதாக பிலிப்பியருடைய நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 6 மற்றும் 7வது வசனத்துல நாம இப்படியாக வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகள், கவலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் நாம் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலே கர்த்தரிடத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டு இருக்கு. அப்ப முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரிடத்திலே நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை முதலாவதாக அவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக அவர் இருக்கிறார். ஆனாலும் நாம் அவரிடத்திலே வந்து காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடிய தேவனாகவும் அவர் இருக்கிறார். அப்போ நாம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னா, நம்முடைய இந்த பிரச்சனைகளை நமக்குள்ளேயே போட்டு நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நாம் கர்த்தரிடத்துல இதை தெரியப்படுத்துகிறது இல்ல. இன்னொரு ஒரு காமன் பொதுவான தவறு எல்லாரும் செய்வது என்னவென்று சொன்னா, நாம் கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துவதற்கு பதிலாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரிடத்திலையும் நாம் சொல்லிவிடுவோம் கர்த்தரை தவிர. ஆனா நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம், கர்த்தரிடத்திலே நம்மளுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக இருந்தால் என்னிடத்திலே நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லி கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஆனால் அவரை விட்டுவிட்டு நம்மளுடைய உலக மனிதர்களிடத்திலே நமக்கு நன்றாக தெரியும் அவர்களால எந்த ஒரு பயனும் கிடையாது, அவர்கள் சொல்லக்கூடிய எந்த விதமான சொல்யூஷனாக இருந்தாலும் அது ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்காது என்பதை நாம் அறிந்தும், அதே போல கர்த்தரிடத்திலே போனால் மட்டுமே நமக்கு நிரந்தர தீர்வு, சரியான தீர்வு கிடைக்கும் என்பதையும் அறிந்தும் நாம் கர்த்தரிடத்திலே அநேக நேரங்களிலே போக தவறி விடுகிறோம். இதை நானும் செய்திருக்கிறேன். ஆனா நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், கர்த்தரிடத்திலே போய் நம்மளுடைய பிரச்சனைகளை முறையிடுவது. அப்படி இடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்க வசனம் போட்டு இருக்கு அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் மேலான தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும், அது ஆட்கொண்டு விடும். அப்ப நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பயங்கள், என்ன ஆகுமோ என்கிற கவலைகள், நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்ததான அந்த கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்கள் யாவும் நீங்கி கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்திலே ஆண்டு கொள்ளும். அப்ப நாம டிப்ரெஸ்டா இருக்கும் பொழுது, அல்லது நாம் மிகவும் கவலையாக மன அழுத்தத்தோடு கூட இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், கர்த்தரிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போய் வைக்க வேண்டும். சரியா? இரண்டாவதாக, நமக்கு ஒரு விசுவாச கம்யூனிட்டி, ஃபெய்த் கம்யூனிட்டி, விசுவாச ஒரு குழுவை நாம் சேர்த்து அவர்களோடு கூட இணைந்து நாம் செயல்படுவது நல்லதாக இருக்கும். நாம பிரசங்கியினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 9, 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஒண்டியாய் இருப்பதை காட்டிலும் இருவர் கூடி இருப்பது நலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னா, ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் அவன் கை கொடுத்து தூக்குவான் இல்லையா? அப்போ ஒருவேளை தனியா இருந்தோம் என்று சொன்னால் அவனை தூக்குவதற்கு யாரும் இல்லை, அவனுக்கு ஐயோ என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை தனியே நாம் சமாளிக்க முயற்சி செய்யாதபடிக்கு நம்மோடு கூட நம்முடைய விசுவாசத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகளை நாம் இணைத்துக் கொள்வது நலமான ஒரு விஷயமாக இருக்கும். சரியா? நாம் தேவனிடத்திலே தெரியப்படுத்தணும், தேவன் அதை கட்டாயமாக நமக்கு செய்து அருள்வார், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
ஆனாலும் நாம் ஒருவராய் தனிப்பட்ட நிலைமையிலே கர்த்தரிடத்திலே நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக போராடுவதை காட்டிலும் நம்மோடு கூட இன்னும் அநேகம் பேர் இணைந்து போராடுவது நலமாக இருக்கும். நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, நமக்கு உடம்பு சரியில்லாத பொழுது அல்லது நம்ம ஏதாவது பிரச்சனையில இருக்கும் பொழுது, பிரதர் எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதை தான் இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் கட்டாயமாக மாற்றங்களை கொண்டு வரும் என்பதுதான் வேதாவும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது இல்லையா. அப்போ நாம் நமக்கென்று ஒரு விசுவாச குழுவை சேர்த்து கொண்டு அவர்களோடு கூட இணைந்து இந்த காரியங்களில் செயல்படுவது நலமானதாக இருக்கும். கர்த்தர் சபை என்கிற கூட்டமைப்பை கொடுத்ததற்கான முக்கியமான காரணம் ஒருவரை ஒருவர் தேற்றி அவர்களை ஆதரித்து அவர்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்து அவர்களோடு கூட இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு குழுவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அதை நாம் உபயோகப்படுத்தாமல் போகாதபடிக்கு அவர்களை நாம் உபயோகப்படுத்திக் கொண்டு அவர்களோடு கூட இணைந்து நம்முடைய போராட்டங்களுக்காக நாம் தேவனிடத்திலே விண்ணப்பங்களை எடுக்கலாம். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அல்லது நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு நேரடிகிற எல்லா காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின் பேரிலே நடக்கிறது, அது தீமைக்காக அல்ல நன்மைக்கு ஏதுவான வழிகளே என்று சொல்லி வேதாகம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிரச்சனையை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தம், அது நம்முடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்கு என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி நாம் மன அழுத்தத்திற்குள்ளாக போகும் பொழுது நாம் பொதுவாக செய்யக்கூடிய ஒரு தவறு என்னவென்று சொன்னா, நம்ம தேவனை குறை சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஏன் எனக்கு தேவன் இதை அனுமதித்தார் என்று சொல்லி தேவனை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஆனால் நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், கர்த்தர் இதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்ததற்கான காரணம் என்னுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்கே என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த மூன்று காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது இந்த மன அழுத்தம் என்கிற ஒரு காரியத்திற்குள்ளாக நாம் கட்டாயமாக கடந்து செல்ல மாட்டோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எட்டாத தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு காரியமாக அமைந்துவிடும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க சங்கீதம் 34:17 நீதிமான் அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே அவன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு அவனை ரட்சிக்கக்கூடிய அவனை காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. இதிலே சங்கீதம் 34:17. அப்போ கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்மை ரட்சித்து காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவரிடத்துல போய் சொல்லுகிறதற்கு நமக்கு என்ன தடை உண்டு? நம்மை கேட்கிற, நம்மை வரவேற்று நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் நமக்கு இருக்கும் பொழுது அவரை சார்ந்து நாம் ஜீவிக்கிறதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.